ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரிவ்யூ ட்ரோல் பார்க்க போறோம். இதேமாதிரி ட்ரோல் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் மட்டுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு போடுறாங்க. பாட்டு போட்டு ஏஞ்சி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இந்த டான்ஸை பார்க்கணுமே. பாட்டு காட சொன்னா அவங்க பாட்டு கூட ஆடிட்டு இருக்காங்க. சரி, பாட்டு முடிஞ்ச உடனே பிரைட்டா ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த மூலையில உட்காந்து அந்த அந்த பொண்ணு பேர் விட்ட வேற எந்த பேரும் தெரியாது போல எப்ப பார்த்தாலும் இந்த பேர் தான் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அமித் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா திவ்யா பத்தி கொஞ்சம் விஷயம் சொல்றாங்க. ஜெயிலுக்கு நானும் போனா நீனும் போகணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துப்போம். பிக் பாஸ் பெரிய பனிஷ்மெண்டா கொடுத்துருப்பாங்க. அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த உசுபகம் கொடுத்ததுல இருந்து இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டே இல்ல அமித்தும் சாண்ட்ரா கிட்ட சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. காலகாத்தால நல்ல விஷயமா போடுவாங்கன்னு பார்த்தா இந்த மூலையில உட்காந்து பேசுறதே அவங்க வேலையா இருந்துச்சு. சாண்ட்ரா வேற ஒரு வார்த்தை சொல்றாங்க, கதவை தந்தா பேரு எப்ப கதை திறப்பு போகணும்னு இருக்குன்னு சொல்றாங்க. சரி ரைட்ரா, இந்த வீக் அமுச்சு விடலான்னு பார்க்கும் போது தான் தெரிஞ்சு நான் ஃபினாலே எபிசோட் எப்போ வருது அப்பதான் கேட்கணும்னு நான் போகணும்னு இருக்கேன் அப்படின்ட்டு லேட்டா மாத்திட்டாங்க. இந்த கான்வெர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 வீக் கழிச்சு முட்டை பால் வந்தோடனே எல்லாமே இதை பார்த்தா எல்லாத்துக்கும் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க பாட்டுக்கு சைடா போய் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 பேர் இருக்காங்க பாருங்களேன், அவங்களே அவங்க வாயால ஒண்ணு ஒத்துட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா வேலை செஞ்சனோ இல்லையோ ஆனா நான் என் தப்பு உணர்ந்துட்டேன்னு சொல்லி கேமராமேன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நிமிஷமே என்ன பாத்தீங்கன்னா ஜாக்கிங் ஒரு பேர்ல மைக்க கழட்டி போட்டு உடதா செஞ்சாங்க. பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் பிக் பாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வைக்கிற லைன்ல உட்கார வச்சு 14 வாரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. டப்புன்னு பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க பத்தி உள்ள இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க கேப்டன் சர்க்கிள் யார் மோத போறான்ட்டு. அது யாரு பாத்தீங்கன்னா வினோத், அரோரா, ஆதிரை, சுபிக்ஷா மற்றும் பாரு இவங்க போட்டி போற போறாங்க. நம்ம ரெக்கார்ட்ஸ் அப்படி இருந்து படிக்கிறாரு. ஏன்னா ரெக்கார்ட்னு சொல்ல பாத்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லா ரெக்கார்டா இருக்க போறாங்க. அதனால அவர் ரெக்கார்ட்ஸ் படி இந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போது டாஸ்க் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த டாஸ்க பாத்தீங்கன்னா இந்த பந்து எல்லாம் அந்த இது பாக்ஸ்குள்ள நம்ம அடைக்கணும். அதான் இந்த டாஸ்க். இந்த கேப்டன்சி விளையாட போறாங்க. ஸ்கேட் பால் உட்காருவாங்க, அந்த பாக்ஸை பிடிப்பாங்க, பின்னாடி இருந்து அவங்க சப்போர்ட்டர்ஸ் தள்ளுவாங்க. இந்த பால்ஸ் எவ்வளவு கலெக்ட் பண்றோமோ அவங்களதான். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட் வினோத் வந்து கமுத்தி செலக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா கமுத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கமுத்தி நிறைய இடத்துல எனக்கு ஃபிட் தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு. அப்படியே பாருக்கு ஒரு மன கஷ்டம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குடும்பம் அழிஞ்சு போவோம். அதுக்கு டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களும் ஸ்கேட் பால்ல பார்த்து டப்பா தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி இருக்க சப்போர்ட்டர்ஸ் அப்படியே தள்ளி ஒரு வழியா கேம் முடிஞ்சிருச்சு. கேம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பால் அந்த இடத்துல சண்டை போறாங்க. பால் இந்த இடத்துல சண்டை இல்லாம இருக்குமா? அதே மாதிரி பால் சண்டை அந்த பால் என்னோட தான் சொல்லிட்டு ஒரு பால் லைட்டா வெளில இருந்துச்சு. அந்த பால் என்னோட தான் சொல்லி சண்டை போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எண்ணி பார்த்தா பாரோ கம்மியா தான் இருக்காங்க. கடைசியில யார் அதிகம்னு பார்த்தா வினோத் தான் அதிகம். 32 பால் கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் கம்யூனிட்டி சப்போர்ட்டோட. அண்ட் இந்த கேம்ல வெற்றி பெற்றது வினோத். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். வீக்கான கேப்டன் வினோத் தான். எல்லாமே பாராட்டு கொடுக்குறாங்க. ஆனா தலைவருக்கு தெரியாது பின்னாடி என்ன சந்திக்க போறாருட்டு. ஆக்டிவ் ஏரியால 2 பேருக்கு ஃபைட் வந்திருக்கும். அது யாரும் பாத்தீங்கன்னா கமுதீன் அண்ட் பாருக்கு ஃபைட் வந்திருக்கும் அந்த பால் விஷயத்துக்காக. அப்புறம் எல்லாமே முடிஞ்ச வெளில போறப்ப பாருக்கு கமுதுக்கும் பெரிய சண்டை வந்துருக்கு. நீ எனக்காக வந்தியா, நான் உனக்காக வந்தேன், நீ எனக்காக வந்தியான்னு சொல்லிட்டு அதுல கமுதீன் நல்லா சொல்லிட்டு போனாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனியாவே கேம் விளாடலாம் அப்படி இப்படின்னாரு. அப்படி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல. அதுக்கப்புறம் அங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. ரைட், நம்ம கேப்டன் வந்து ஒவ்வொரு டீமா பிரிக்கிறாரு. யார் எந்த டீம்னு பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. ஸ்பெஷல் வாஷிங் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா டான் சபரி, கனி அண்ட் அமித் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங் விக்ரம் அண்ட் கமுர்தி இருக்காரு. இப்ப கிச்சன் டீம் பாத்தீங்கன்னா திவ்யா, ஆதிரை, அரோரா, சுபிக்ஷா அண்ட் ஜெயங்கால அந்த ஒரு டீம்ல இருக்காங்க. ஒண்ணு இருந்தாலே சமாளிக்க முடியாது. 2 தூக்கி போறா சொல்லிட்டு வினோத் ஒருத்தங்க 2 பேர்த்த ஒரே டீம்ல போட்டு வச்சிருக்காங்க. அது யாரும் பாத்தீங்கன்னா பாரு, சாண்ட்ரா. இவங்க ஒருத்தங்க இருந்தாலே நம்மளால சமாளிக்க முடியாது. 2 பேரு இவங்க தான் இப்ப வந்து ஹவுஸ் கிளீனிங். இப்ப பாத்தீங்கன்னா சரி இவங்க ரொம்ப நாள் கழிச்சுனா இதே பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களால கிளீன் பண்ண முடியாது, அங்க கிளீன் பண்ண முடியாது, இங்க கிளீன் பண்ண முடியாது. கொஞ்சம் பிரச்சனையா போயிடுச்சு. யாரா நீங்க நான் மாரி அப்படி இருந்தது. அப்புறம் உங்களுக்கு ஆவலோட நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நாமினேஷன் ப்ராசஸ் வருது. நாமினேஷன் ப்ராசஸ்ல எல்லாமே போட்டு அட்டின்னு அடிச்சு 11 பேர் நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த 11 பேர்த்துல நாமினேஷன்ல எல்லா மூஞ்சியும் பார்க்க இதுல யாருக்கு அதிக ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராக்கு தான் அதிக ஓட்டு.
ஏன்னா தனியா விளையாடுறாங்க, தனியா சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க, தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரும் அவங்க தனியா ஆக்கல, அவங்களே தனியா இருக்காங்க. அதான் அங்க பிரச்சனையே. சரி ரைட்டு, பாருக்கு வந்து அவங்க நாமினேட் ஆகிறது பிரச்சனை இல்ல, ஆனா விக்ரம் நாமினேட் ஆகாம இருக்கிறது தான் பிரச்சனை இங்க. சரி, நான் ஒன்ன குத்தி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால தலைவன் ஜாலியா இருக்காரு தவிர நாமினேட்ல இல்லாம. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லி இறங்கணும். ஆனா நைட்டே ஒரு சண்டை வந்து, ஒரு டீ கப் கலவரத்துக்கு ஒரு சண்டை. அந்த சண்டையில வந்து சாண்டா வந்து யார்ட்டும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்கன்ட்டு ஒரு இது இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும், அது உண்மைதான். ஆனா வந்து இப்ப வந்து கழுவிட்டு போகும்போது கூட கனிகிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துட்டாங்கன்னு சொல்லணும். கனி சொல்லியிருப்பாங்க, சரி ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியும்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவங்களும் சாப்பாடு வெளில போய் அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் வினோத் சமாதானப்படுத்துறாங்க. வினோத் கிட்ட இவர் அதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வினோத் வந்து ஆளவுக்கா சாமின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. பாப்போம் உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு. என்ன நடக்குதுட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ட்ரோல் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.